பொய்யை களைந்து போட்டு மெய்யை மட்டும் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். பொய் சொல்லுகிறவர்கள் அக்கினி கடலிலே போடப்படுவார்களாம். உண்மையுள்ள மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பானாம். பிரியமான அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்களாக. எபேசியர் 4:25 பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். களைய வேண்டியது பொய்யை, பேச வேண்டியது மெய்யை. ஒரு பக்கம் பொய், மறுபக்கம் மெய். ஒருவேளை பொய் சொல்றதுனால ஒரு ஆசீர்வாதம், ஒரு பதவி உயர்வு, ஒரு மேன்மை, இதெல்லாம் வந்துச்சுன்னா பொய் சொல்ல ஆயத்தமா நீங்கள்? உண்மையாக நான் இருந்தேன், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் கூட வராம போயிருச்சு அப்படி என்று வாழ்கிறவங்களா நீங்கள்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையாக நீங்கள் நின்றதுனால, உண்மையை பேசினதுனால உங்களுக்கு வர வேண்டியவைகள் வராமல் இருந்திருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம், அதெல்லாம் மனுஷனால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். நீங்கள் உண்மையாக இருந்ததினால தேவனால் நிச்சயம் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். உண்மைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இம்மையிலே கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். God bless you.